எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அதை எந்தெந்த வழியில் தெரிஞ்சுக்கலாம், அந்த பொண்ணு அதை எந்தெந்த வழியில் வெளிப்படுத்துவா அப்படின்றத சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. இதுக்காகவே இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு 7 சைன்ஸ் இருக்குங்க. அந்த 7 சைன்ஸையும் நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட கவனித்து அது உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் ஃபர்தராக என்ன முடிவு எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு உங்களை அடிக்கடி பார்த்து சிரிக்கிறா அப்படின்னா அது ஒரு நல்ல சைனாக எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்மளை பார்த்து யாரும் அதிகமாக அடிக்கடி சிரிக்க மாட்டாங்க. அப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம மேலே ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம அவங்களுக்கு ஒரு குட் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல சைன், அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது முக்கியமான ஒரு சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ கான்டாக்ட். ஒரு பொண்ணு உங்களை அடிக்கடி பார்க்குறா, உங்ககிட்ட ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல சைனுங்க. ஏன்னா நம்மளை பிடிக்காமலாம் அந்த பொண்ணு நம்மளை பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறா, அதே மாதிரி நம்மளை பிடிச்சதுனால தான் நம்மக்கிட்ட அடிக்கடி ஐ கான்டாக்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். மேபி அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஒரு க்ரஷ் அந்த மாதிரியான ஜோனில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். மூணாவது முக்கியமான ஒரு சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களை பார்க்கும்போதோ இல்லை அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு இருக்கும் பொழுதோ அவங்களோட ஹேரில் அதிகமாக விளையாடுறதை நீங்கள் கவனிக்க முடியும். அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாக உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது கேர்ள்ஸோட ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்றத மாதிரி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நாலாவது முக்கியமான ஒரு சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்ககிட்ட கான்வர்சேஷனை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவளாக ட்ரை பண்ணுவாள். இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல சைன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எப்போ பேச வருவீங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறா. அப்படி நீங்கள் பேச வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சிட்டா எங்கே உங்களை மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்றதுக்காக கூட அவங்களா கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அஞ்சாவது முக்கியமான ஒரு சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மொக்கையான ஜோக்ஸு கூட விழுந்து சிரிப்பாங்க. அவங்க நீங்கள் சொல்கிற ஜோக்ஸுக்காக சிரிக்கலை, உங்களுக்காக சிரிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஜோக்ஸ் சொல்லும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க சிரிக்கலைன்னா நீங்கள் ஏதாச்சும் தப்பாக எடுத்துப்பீங்களோ அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக சிரிக்கிறாங்க, அந்த ஜோக்குக்காக கிடையாது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆறாவது முக்கியமான ஒரு சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நம்பர் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களா தானாக உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சைன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்காமல் உங்களுக்கு ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பண்ண மாட்டான். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏழாவது முக்கியமான ஒரு சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நீங்கள் இருக்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் உங்களை சேஸ் பண்ணுவாங்க, அதாவது ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும் உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, அவங்க நீங்கள் போடுற எல்லா போஸ்ட்டுக்குமே லைக் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவான சைன். இந்த சைன்ஸ் எல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்றதுக்கான அர்த்தம் 100% இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்தராக என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். முடிவு உங்கள் கைட்ட தான் இருக்குது. நம்ம அந்த பொண்ணை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம போய் பல்ப் வாங்குறதுக்கு பதிலாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அப்ரோச் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.